விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டில் அவங்க மக்களுக்கு உரிய விஷயத்த கொஞ்சம் வேகமா செய்யணும். ஏன்னா 6 மாசமோ 1 வருஷமோ அற்ப ஆயுசுங்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஆட்சியில இப்ப முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அப்படி வசைபாடுவதோ திட்டுவதோ கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சிந்தனை செல்வனும் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட அறிக்கை, அதை ஒரு பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு நல்ல அறிக்கையும் வந்திருக்கிறது. அப்ப இதற்கிடையே இன்னொரு விஷயம் நடந்துக்கிறது. அழகிரியோட பொண்ணு வந்து சிஎம் சந்திச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு சிக்கலா இருக்கு. அப்ப கூட்டணி என்பது என்ன ஆகும், இந்த பேலன்ஸ்ங்கிறது எவ்வளவு நாளைக்கு உதவும் அப்படிங்கிறது இருக்குல்ல. பிஜேபி தான் செய்ய முடியாததை விஜயை வைத்து செய்திருக்கிறது. விஜய் அமைச்சரவையிலிருந்து அவர் சிக்னல் கொடுத்திருக்காரு. அவர் வன்னியரசின் வழியாக சிக்னல் கொடுக்கல, வன்னியரசு தோழன் வழியாக பிஜேபிக்கு சிக்னல் அவர் சிக்னல் கொடுத்தது. அறநிலையத்துறைக்கு ஒரு பார்ப்பன பின்புலத்திலிருந்து வந்த ஒருத்தரை நியமித்ததன் வழியாக அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நான் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு மகிழன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். கிட்டத்தட்ட விசிகாவின் ஒரு பெருங்கனவாக இருந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற அந்த கனவை எட்டி விட்டதாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. வன்னியரசு அவர்கள் சமூக நீதி நலத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அவருமே பதவியேற்று முடிந்து வந்த பிறகு கொடுத்த பேட்டில் என்ன சொல்றாருனாக்க, கடுமையான போராட்டங்களின் விளைவால் அந்த விளைச்சலை இன்று அறுவடை செய்திருக்கும்ன்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். முதற்கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவர் வன்னியரசு தோழருக்கு முதல்ல வாழ்த்துகள். நீங்க சொன்னது போல நீண்ட காலமாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு முழக்கம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில இப்போ வந்து ஒரு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு நெருக்கடியான சூழல், விஜய் வந்து ஆட்சி அமைப்பதற்கு யாரையாவது சார்ந்திருக்க வேண்டும், ஒரு பலமான அமைச்சர் நான் தான் வந்து ஆள போறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த சூழல்ல திமுக கூட்டணி கட்சியினரின் தயவால் ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது. அது வந்து ஏற்கனவே தோழர் திருமாவளவன் சொன்னதாகட்டும் அல்லது இதர கூட்டணி கட்சியில சொன்னதாகட்டும், அங்க போய் சொல்லிட்டு வந்ததுக்கு பிறகு இடதுசாரிகள் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கணும் அதன் அடிப்படையில் நீங்க கூட்டணியில பங்கெடுங்கன்னு சொல்லிட்டாங்க. வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து கட்சியினுடைய பல்வேறு கட்ட தோழர்கள் வந்து நம்ம அது அதிகாரத்துல பங்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிற அடிப்படையில இப்போ பங்கெடுத்திருப்பதாக தோழர் திரும்ப அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு வன்னியரசு தோழரும் பதவியேற்றிருக்கிறார். இதுல என்னன்னு கேட்டா, தாவேக்காவை சுத்தி ஒரு பிம்பம் கட்டி எழுப்பப்படுகிறது, இந்த அதிகாரத்தில் இவர்கள் பங்கு கொடுத்தார்கள் அப்படின்னு. முதல்ல தாவேக்காவுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்ததே திமுக கூட்டணி கட்சியினர் அங்க போனதுனாலதான். சோ விஜய்க்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது இங்க இருந்து தான் போயிருக்குது. இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒருவேளை அதிமுக இன்டாக்டா இருந்து அதிமுக எல்லாரும் ஆட்சியில பங்கெடுத்திருந்தாங்கன்னா பிஜேபி மொத்தமா அந்த ஆட்சியில மொத்த பங்கையும் அவன் எடுத்திருப்பாங்க நேரடியாக. இப்ப வேற ஒண்ணு நடந்திருக்கு. இப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற போது எந்த அதிகாரத்தில் பங்கு, நிலவுகிற அதிகாரம் எது அப்படிங்கறது கேள்வி இருக்குல்ல. தமிழ் இந்தியாவை பொறுத்த மட்டில் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் பங்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்குது. நீங்க இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம இப்பதான் அந்த அரசியல் அதிகாரத்தை சுவைப்பது அப்படிங்கிறது கடந்த ஒரு 47 இருந்து எடுத்துக்கிட்டா ஒரு 60-70 வருஷம் அப்படின்னா நம்ம வச்சுக்க முடியும். இதுல இப்பவும் நிலவுகிற அதிகாரத்துல பெரும் அளவு பார்ப்பனர்கள் கையில தான் இருக்குது. இந்த அதிகாரம் இருக்கும் பொழுது 2 பார்ப்பன அமைச்சர்கள் அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வழங்கப்பட்டிருக்குல்ல, அதுதான் முதல்ல கவனத்திற்குரியது. வன்னியரசு அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த பங்கு ஏற்கனவே விஜய்க்கு அதிகாரம் கொடுத்ததுனால விஜய் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த பங்கு கிடைத்திருக்கிறதே ஒழிய விஜய் வழங்கினார், வாரி வழங்கினார் என்பது அல்ல. அப்புறம் 7 பட்டியல் வகுப்பை சார்ந்த அமைச்சர்களுக்கு அவர் வந்து அமைச்சரவையில பங்கு கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. இந்த 7 பேரும் பட்டியல் சாதி மக்கள் இந்த விஜய் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுத்ததுக்கு அப்புறம் பிறக்கல. அவங்க நீண்ட காலமா அந்த மண்ணில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒடுக்குமுறைகள், அவங்க மீதான அத்துமீறல்கள் எல்லாம் நடந்திருக்கு. இவங்களே வச்ச நரேஷன் படி திமுக ஆட்சியில பட்டியல் சாதி மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நிகழ்ந்த வண்ணம் இருந்தன, ரொம்ப அதிகரிச்சு போச்சு அப்படின்னு சொன்னா, இந்த 7 பேரும் அந்த ஃபீல்டுல எங்க இருந்தாங்க, எங்க அறிக்கை கொடுத்தாங்க, எங்க போராட்டம் பண்ணாங்க,
பட்டியல் வகுப்பு மக்களுடைய உரிமைகளுக்காக இங்க எங்க இருந்தாங்க அப்படின்னா இவங்க சீன்லயே கிடையாது, யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது வந்து பிஜேபி ஏற்கனவே 2019 அந்த தேர்தலில் மட்டும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னா 309 அமைச்சர்கள், 309 எம்பிக்கள், 309 எம்பிக்கள்ல 209 எம்பிக்கள் ஓபிசி எஸ்சி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு வேலை செஞ்சது. அது எதுக்குன்னு கேட்டா, இந்த அமித்ஷா வந்து குஜராத்ல அந்த குஜராத் கலவரத்திற்கு பிறகு வந்த என்கவுண்டர், இஸ்ரத் ஜஹான் உள்ளிட்ட அந்த என்கவுண்டர் நடந்ததுல என்கவுண்டருக்கு பிறகு அமித்ஷா வந்து தடிப்பார் செய்யப்படுகிறார். தடிப்பார் செய்யப்பட்டு உத்தரப்பிரதேச அவர் அங்கிருந்து குஜராத்துக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு உத்தரப்பிரதேச அந்த பகுதிகளில் தங்கி நம்ம கட்சி ஏன் ஜெயிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு அனலிசிஸ் பண்ணி நாம வந்து உயர் சாதியினருடைய கட்சியாகவே இருக்கிறோம், குறைந்தபட்சம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சாதி மக்கள் தங்களுடைய அதிகாரம் இருப்பதாக அவர்களுக்கு ஒரு உணர்வை தந்தால், அவங்கள உள்ள அகாமடேட் பண்ணா நாம வந்து பெரிய கட்சியா வளரலாம் அப்படின்னு சொல்லி செய்யப்பட்ட ஒரு சோசியல் இன்ஜினியரிங். அந்த பிஜேபிக்கு எந்த வகையிலையும் பட்டியல் சாதி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்கள் அதிகாரம் பெறணும்னு நோக்கம் கிடையாது. அவன் சும்மா நாமினலா கொடுத்துருக்கான். அதுக்கும் விஜய் செய்திருப்பதற்கும் எந்த தன்மைங்கிற அளவுல எந்த வகையான வேறுபாடும் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப வந்து வால்மீகி சாதியினர் இருக்காங்கல்ல, வால்மீகி சாதியை சார்ந்தவர்கள்ட்ட வால்மீகி சாதியை சார்ந்தவங்கள கால கழுவுறதெல்லாம் மோடி பண்ணாரு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுக்கு முன்னால ஆட்சிக்கு வந்த பொழுது ராமர் கோயில்லாம் கட்டி முடிச்சுட்டு போய் அந்த வால்மீகி சாதியினரை சந்திச்சார், நிஷாந்துங்கிற சாதியை சந்திச்சார். ஆனா அந்த ராமர் கோயிலை சுத்தி இருக்கிற வளாகங்களை சுத்தி இருந்த இவர்கள் சொல்லுகிற அந்த இந்துக்கள் அவங்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டன. நாமினலா ரெப்ரசன்ட் பண்றதாக ஒரு அடையாளம். ஒரு ராமர் கோயில்ல அம்மாருக்கு என்ன இடமோ அந்த இடத்தை தான் இவர்கள் இந்தியாவில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். அதே தான் இப்பவும். ஸோ வெறும் நாமினல் ரெப்ரசன்டேஷன்ங்கிறது நமக்கு எந்த வகையிலும் பலன் தரும். இப்போ அம்பேத்கர் வந்து அவர் தேர்தலில் மும்பையில் வெல்லாத பொழுது அவர் அதுக்கு பிறகு பெங்கால் போய் அங்கிருந்து தான் அவர் வந்து இந்திய அரசியல் சாசன அவைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அந்த அம்பேத்கர் இருக்கார்ல, அம்பேத்கருடைய அதிகாரம், அந்த அதிகாரத்திற்கான ஃபைட்டுங்கிறது அவர் அமைச்சர் ஆனதுக்கு பிறகு அப்படி இல்லை. அவர் வந்து கிரவுண்ட்ல இருந்து மக்களுக்கு நீண்ட காலமாக அந்த சென்ஸ்ல, பொலிட்டிக்கல் சென்ஸ்ல உழைத்து வந்த காரணத்தினால் அரசியல் சாசன அவைக்குள்ளேயும் போய் அந்த வேலையை செய்தார். இப்போ வன்னியரசு தோழர் பொறுத்த மட்டில் அவர் தொடர்ச்சியான களத்தில் நின்று இருக்கிறார். இப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அங்க காங்கிரஸ்னா இங்க விஜயோடைய கட்சி. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயாவது ஐடியாலஜிக்கலா சோசியலிஸ்டுகள் இருந்தாங்க, ரைட் விங் இருந்தாங்க, எல்லா மிக்ஸான ஐடியாலஜிக்கலா பேசி ஃபைட் பண்றதுக்கு ஸ்கோப் இருந்தது. இப்ப இன்னுமே உங்களுக்கு சவாலா இருக்க பொழுது இவரு வன்னியரசு தோழர் சொல்றதே அவங்களுக்கு புரியணும்ல, புரிஞ்சு அவங்களுக்கு புரிய வச்சு நலத்திட்டங்களை கொண்டு வருவது என்பது சவால். இன்னைக்கு வந்து சிந்தனை செல்வன் தோழர் போட்டிருக்காரு, முன்னாள் திமுக அரசு அதுல வந்து பட்டியல் வகுப்பு மக்களுக்காக இவ்வளவு நலத்திட்டங்களை செய்த போதும் கூட திட்டமிட்டு பட்டியல் வகுப்பு மக்கள் தமிழ்நாட்டிலே வாழ முடியாத அளவுக்கு நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறார்கள்ங்கிற ஒரு நரேஷனை செட் பண்ணி, இந்த நரேஷன் இங்க நேத்து இல்ல, பிஜேபி வந்து எப்பவுமே ஒரு பயத்தை பீதியை கிளப்பும். நீங்க வட மாநிலங்கள்ல ஒவ்வொரு ஊர்லயும் அப்படியான பீதியை கிளப்புற வேலையை செஞ்சு ஆட்சியை பிடிக்கிற இது சமாச்சாரத்தை செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பட்டியல் வகுப்பு மக்கள், பெண்கள், இவங்க 2 பேருமே வாழ தகுதி இல்லாத மாநிலமாக மாறிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை அவர்கள் உருவாக்கி அதன் பலனாக தமிழ்நாட்டில் ஒரு பட்டியல் வகுப்பு மக்கள், குறிப்பா பறையசாதி மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட சோசியல் இன்ஜினியரிங்குடைய விளைவுதான் இந்த விஜயனுடைய ஆட்சி. அந்த 108ங்கிற நம்பர் இருக்குல்ல, அது அங்கிருந்து தான் வந்திருக்கு. பிஜேபி தான் செய்ய முடியாததை விஜயை வைத்து செய்திருக்கிறது. இப்போ விஜய் அமைச்சரவையிலிருந்து அவர் சிக்னல் கொடுத்திருக்காரு. அவர் வன்னியரசின் வழியாக சிக்னல் கொடுக்கல, வன்னியரசு தோழர் வழியாக பிஜேபிக்கு சிக்னல் கொடுக்கல. அவர் சிக்னல் கொடுத்தது அறநிலையத்துறைக்கு ஒரு பார்ப்பன பின்புலத்திலிருந்து வந்த ஒருத்தரை நியமித்ததன் வழியாக ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. அவர் யாருன்னு கேட்டா, அவர் ராமர் கோயிலை வரவேற்று பேசுகிறவர், தமிழ் வழிபாட்டுக்கு எதிராக பேசுபவர். தமிழ் வழிபாட்டுக்கு எதிராக மட்டுமில்ல, அவர் அது கூட பிற சிறுபான்மை மதங்களுக்கு எதிராக, நீ அங்க போய் கேட்பியா, மசூதியில் போய் கேட்பியா, அங்க போய் கேட்பியா, இந்த மதத்திற்குள்ள, இந்து மதம் என்று சொல்லப்படுகிற மதத்திற்குள்ள கோயிலுக்குள்ள நான் போயிட்டு என் மொழியில பாடுன்னு சொன்னா நீ அங்க போய் கேளுன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அதை வந்து அவன் கேட்டு அந்த பையன். ஆமா, அப்படிதான் அந்த அமைச்சர், அந்த குவாலிட்டியில தான் அமைச்சர் அறநிலைத்துறைக்கு நியமிச்சிருக்காங்க. அறநிலைத்துறை என்பது பார்ப்பன மேலாதிக்கத்திற்கு எதிராக, அவங்க சொத்து குவிச்சு ஆட்டை போடுறதுக்கு எதிராக, அதை கட்டுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட துறை. அந்த துறையில
இருக்க ஒரு நபரை நியமிக்கிறது அப்படிங்கிற பொழுது அதற்குள்ள வன்னியரசு தோழர் அந்த அந்த அமைச்சரவைக்குள்ள வன்னியரசு தோழர் போயிருக்காருங்கிறது அவருக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது. அவர் அந்த வேலையை செய்யறதுக்கு வெளியில இருந்து நம்மளும் கூட ஒரு பொலிட்டிக்கலா சப்போர்ட்டிவ் எலமெண்டா தான் இருக்கணுமே தவிர நேரா எதிரியா துரோகம் பண்ணிட்டாங்க துரோகிகள் அப்படிலாம் குத்த வேண்டிய தேவையில்லை. ஹேவிங் செட் தட், விஜய் அண்ட் அவங்களுடைய அஜெண்டா, அவங்களுடைய கண்ணோட்டம், வேலை முறை, இது எல்லாமே எதுவுமே ஒரு இடதுசாரி கண்ணோட்டம் கொண்ட ஒரு அரசாக நடந்து கொள்வதற்கான சின்ன சிக்னல் கூட தெரியல. அவன் வந்து கிட்டத்தட்ட இந்த அர்ஜுன் படத்துல முதல்வன் படத்துல வர்ற மாதிரியான சில டிராமாக்கள் நடக்குது. கிட்டத்தட்ட நேத்து கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். இந்த ஜென்டில்மேன் படத்துல அர்ஜுன் இருக்காருல்ல, அர்ஜுன் வந்து கிச்சாங்கிற பேரு. அவங்க அம்மா சமையல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சமையல் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த அம்மா வந்து கிச்சாவுக்கு ரிசர்வேஷன் காரணமாக சீட்டு கிடைக்கலன்னு அவங்க அம்மா தீ குளிச்சிருவாங்க. தீ குளிச்சதுக்கு பிறகு கூட இருந்த பார்ப்பன நண்பர் அவரும் போய் தற்கொலை பண்ணிப்பாரு. வண்டி வந்து அவர் பெட்டாக்ஸ்ல ஏறிடும். இதன் வழியா அவங்க இறந்து போயிடுவாங்க. இப்படி ஒரு நரேஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஜென்டில்மேன் படத்துக்கு ரிவர்ஸ். அதுக்கு ஒரு நியாயம் செய்கிற மாதிரி தான் இந்த அமைச்சரவை லட்சணமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு இதுல இருந்து பெருசா எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. வன்னியரசோட தனிப்பட்ட முறையில் எங்க இருந்தாலும் அவரு அந்த முயற்சியை கைவிட மாட்டார் என்று நம்புவதால் அவருக்கு மட்டும் வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. 2 கோணத்துல நீங்க சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணு, இதன் பிறகு வந்து விசிகா அப்ப அவர்கள் ரோல் பண்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ற இடத்துல இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகுது. ஏன்னா இப்ப கூட கி வீரமணி அவர்கள் திகாவுடைய தலைவர் கி வீரமணியில ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருக்காரு. அதாவது இந்து அறத்துறைக்கு பார்ப்பனரும் அமைச்சர், முதன்மை செயலாளரும் பார்ப்பனர் அப்படிங்கிறத முன்னே நகர்த்தி வந்த சமூக நீதி தேரை பின்னே இழுத்து செல்வதன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட அதை பிரவீன் சக்கரவர்த்தி திரும்ப என்ன சொல்றானாக்கா, எது எப்படி மீடியா வெறும் மீடியாவில் வச்சு எப்படி சோசியல் மீடியா வச்சு வர முடியும், நீங்கள் எல்லாம் முட்டாக இருப்பதே நான் சந்தோஷமா இருக்குன்றது பிரவீன் சக்கரவர்த்தி இப்ப ஒரு பெரிய ரோல் பண்றாரு. 6 வருஷமா ஒரு பெரிய ரோல் பண்றாரு. பத்தி எல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசக்கூடாது. அதுதான் அப்படி பேசும்போது இப்ப இதற்குள்ள விசிகா போகிற பொழுது அத்தனையும் ரோல் பண்ண முடியுங்கிற கேள்வி இயல்பா வருது. முன்னால திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைத்த போது அன்றைக்கு இருந்த முற்போக்காளர் அனைவரும் கடுமையாக திமுகவை விமர்சிச்சாங்க. ஆனா திமுக நான் புரிந்து கொண்ட வரையில் அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கு. மினிமம் ப்ரோக்ராம். ஜெயலலிதா ஆட்சியை கலைக்க சொல்லி சொல்றாங்க. மீண்டும் திமுக ஆட்சி 1996 வந்த பொழுது 76 கலைக்கப்பட்ட ஆட்சி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்து இடையில ஒரு 1.5 வருஷம் ஒரு அதிகாரத்துக்கு இடையில வந்துட்டு திரும்பியும் போயிட்டாங்க. திரும்பியும் ஆட்சியை கலைச்சு விட்டாங்க. அப்ப 20 வருஷம் கழிச்சு வந்த ஆட்சியை ஜெயலலிதா தன் மீதான ஊழல் புகார்கள், குற்றச்சாட்டுகள், அது குறித்து விசாரணை நடக்கக்கூடாது என்பதற்காக திமுக அரசை முடக்க வேண்டும், திமுக அரசை வந்து காலி பண்ணணும், அதை எப்படியாவது டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி வாஜ்பாயிட்ட முயற்சி பண்ணி வாஜ்பாயை வந்து உடனடியாக அப்படியான ஒரு டிஸ்மிஷலுக்கு போகாம இருந்தது காரணம் வந்து பிஜேபிக்கு திமுக மீதான கரிசனையின் காரணமாக இல்லை. அவங்களுக்கு வந்து சட்டப்பூர்வமா இது வந்து மேற்கொண்டு சட்டப்பூர்வமா போனாங்கன்னா ஒருவேளை நமக்கு எதிராக போய் முடிச்சிடும் அப்படிங்கிறதுனால அவங்க போகல. ஜெயலலிதா சமாளிச்சலாம் நினைச்சாங்க. அன்னைக்கு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி அன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா சுப்பிரமணிய சாமி கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு டீ பார்ட்டி வச்சு வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கலைச்சி விட்டுட்டு திமுக கவர்மெண்ட்டை கலைப்பதற்கான உத்தரவாதம் மாதிரியான ஒரு ஏற்பாட்டோட அந்த வேலைகள் நடந்த பொழுது தவிர்க்க இயலாமல் ஒரு 2 முகாம் தான் இருக்குது. கலைஞர் அதுக்கு முன்னால காங்கிரஸ் அல்லாத, பாஜக அல்லாத ஒரு 3வது அணியை கட்டி எழுப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். அதுவும் பெரிய அளவுல ஐக்கிய குஜராத், அந்த கவுடா இவங்க எல்லாம் இருந்தாங்க. அதுவும் பெரிய அளவுல கைகூடாத பொழுது பிஜேபி பலவீனமான நிலையில் இருந்த பிஜேபியை ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில இணைஞ்சிட்டார். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அது பின்னால எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் நிறைய நலத்திட்டங்கள் வந்தது. கிட்டத்தட்ட இப்பயும் அது மாதிரிதான் விசிகா பண்ணுங்கிற மாதிரி நரேட்டிவ் செட் ஆகுறாங்க. பிஜேபியோட கூட்டணி வைக்கிறத நம்ம ஆதரிக்கல. அந்த காலகட்டத்தில் பிஜேபி வந்து தன்னை வளர்த்துக் கொள்ளவும் பயன்படுத்தி கொண்டது. தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்த காரிய சாத்தியமான விஷயங்கள்ல பிஜேபியோட கூட்டணி வைக்கிறத நம்ம ஆதரிக்கல. ஆனா அன்னைக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற ஒரு கடிவாளம் இருந்தது. அதே மாதிரியான காமன் மினிமம் ப்ரோக்ராம் விஷயத்த தோழர் திருமாவளவன் அவர்கள் சிபிஐ சிபிஎம் பேசினதாகவும் பேட்டி கொடுத்த போது சொன்னார். அப்போ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமே இல்லாம நீங்க இந்த கூட்டணிக்குள்ள போயிருக்கும் பொழுது சிபிஐ சிபிஎம் அதில் சீரியஸா எடுத்துக்கல, திரும்ப அதை பேசல, அவசர கதியில வந்து அவங்க சென்ட்ரல் கமிட்டி சொல்லிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சிபிஎம் அறிவிச்சு சிபிஐ அறிவிச்சுன்னு சொன்னா நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க நிபந்தனை இல்லாம. விஜய் உங்களை ஆதரிக்கிறாரா?
உங்களுடைய ஆதரவை குறித்து அவர் என்ன கருதுகிறார், உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பத்தி அவருடைய ஸ்டாண்ட் என்ன, அவங்க என்ன உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு என்கிற எந்த பெரிய உத்தரவாதமும் இல்லாத பொழுது இந்த ஆட்சியை கடிவாளம் போடுவதற்கு மாறாக இந்த ஆட்சி செய்கிற அந்த ஆட்சியின் மேல வந்து விழுகிற அந்த விமர்சன கணைகள் எல்லாத்தையும் தடுத்தாட்டுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ ஆளாகிவிட நேரும். இது வந்து வழக்கமா சொல்லும்போது சில கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் சிலர் சொல்லும் பொழுது இது வந்து பீப்புள்ஸ் மேண்டேட், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. பீப்புள்ஸ் மேண்டேட் வந்து வழக்கமா சொல்ற பாணியில யார் ஃபர்ஸ்ட் அந்த பாதிக்கு மேலான பெரும்பான்மை பெறுகிற அந்த சீட்டை தாண்டாங்களோ அவங்களுக்கு மேண்டேட். இப்போ அப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தாவேகா இருந்தாலும் தாவேகாவை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்னவாக இருந்தது? அது ஒரு பாஜக பெற்றெடுத்த பிள்ளை, அதற்கு ஒரு பொலிட்டிக்கல் அவங்களுடைய ஒரு வார்த்தை முன்னாடி கூட சொன்னார்ல திரும்ப சொன்னாரு அந்த பார்ட்டி அப்படிதாங்கிறதுக்கு தான் பொதுவா இடதுசாரிகளோட கண்டனம். ஏன் அப்படி இருந்திருந்தா அது ஒரு நல்ல சக்தியா இருந்தா சிபிஐசிபி அப்பயே கூட்டணி வச்சிருக்கலாம். இப்போ வந்து அது தன்னை உருமாற்றி கொண்டதெல்லாம் நான் நம்பல. அவர்கள் திமுக கூட்டணியை பிளக்க வேண்டும் என்பது தேர்தலுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிளானு, அதை இப்போ அரங்கேற்றிருக்கிறாங்க. ஏன் திமுக கூட்டணி ஏன் பழக்கம்னு நினைச்சாங்கன்னா, திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில அரணாக பாஜக உள்ள வந்து விடாம ஒரு அரணாக நின்று இருக்கிறது. கல்ச்சுரல் ஃப்ரண்ட்டும் சரி, எஜுகேஷனல் ஃப்ரண்ட்டும் சரி, நிர்வாக இடங்கள்லையும் சரி, நிறைய இடங்கள்ல சமூக நீதி சார்ந்த விஷயங்கள், திட்டங்கள், இவர் சிந்தனை செல்வன் தொடர் பட்டியலிட்டு இருக்க மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சாங்க. இப்ப இது எல்லாம் முடக்கணும் அப்படின்னு சொன்னா திமுக அலையன்ஸை பிரேக் பண்ணும், அட்லீஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எலெக்ஷனுக்கு பிறகு இதை முறித்திருக்கிறார்கள். அப்போ முறிச்சு விட்டதற்கு பிறகு இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற பொழுது நோக்கம் வந்து நல்லதாக தெரியல. நம்ம ஆளுங்க இங்க இருந்து அங்க போயிட்டு எதையாவது அவங்கள கடிவாளம் பிடிச்சி கட்டி வைக்க முடியுமான்னா எனக்கு அதுவும் தோணல. இன்னைக்கு பதவியேற்பு விழாலையும் திரும்பியும் 3வது தடவை நடக்குது. வந்தே மாதரம் முதல்ல வந்தே மாதரம் மேண்டேட்டரி கிடையாது, கட்டாயம் பாடப்படணுங்கிற எந்த விதிமுறையும் கிடையாது. அதை மீறி திரும்பியும் வந்தே மாதரம் பாடப்படுது. கவர்னர் வந்து ஒன்றிய அரசின் ஊழியர் என்கிற காரணத்தினால் அவர் ஒன்றிய அரசின் ஊழியராக இருந்தால் தமிழ்நாட்டின் கவர்னராக இருக்கும் பொழுது நீ தமிழ்தாய் வாழ்த்தா முதல்ல பாடணுங்கிற ஃபைட் பண்றதுக்கு கூட நாங்க கேட்டு பார்த்தோம், விட மாட்டேன்டாங்க, எத்தனை வாட்டி தான் கேட்கறதுங்கிற மாதிரியான ஒரு சால்ஜாப்பு சொல்ற விஜய். வேற இப்போ வந்து பிஎம்ஸ்ரீ திட்டமாகட்டும், இதர பாஜக கொண்டு வருகிற பல்வேறு வகையான சட்டங்களாகட்டும், அவர் வந்து விஜய் சொன்னார் மேடையில கடிதம் எழுதிட்டு அப்படியே உட்காந்துருவாங்கன்ட்டு. இவரும் கடிதம் எழுதுறதுக்கு அப்பால வேற எதையும் பண்ணல ஒரு புதுசா. ஏன்னா இவர் வந்து எல்லாத்துக்கும் மாற்று அப்படிங்கிற பொழுது இதுல என்ன புதுசா புரட்சியா கொண்டு வந்துட்டாருன்னா அதையும் அப்படி ஒன்னையும் காணல. அப்படிங்கிற பொழுது வன்னியரசு தோழருக்கு இது சவாலாகத்தான் இருக்க போகுது. அமைச்சர்கள் இருக்கிறதே கூட அவருக்கு பேர்டனா தான் இருக்க போகுது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இது முதற்கட்டமா எடுத்துக்கலாம். அப்ப இன்னொரு சிக்கல் உருவாகுது இல்ல, இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அரசுக்கார் உள்ள போயிருக்கிறார்கள், பார்ப்பனர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் ஐடியாலஜியா ஸ்ட்ராங்கே ஆகல அப்படின்போது விசப்பரிச்சா மினிமம் ப்ரோக்ராம் கூட எதுவுமே அவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலங்கிற ஒரு சிக்கல் அவர்கள் பொழுது கூட்டணி திமுக கூட்டணி ஏதோ ஒரு வகையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இன்னைக்கு ராசாவுடைய பதிவு கூட கொஞ்சம் கடுமையானதாக இருந்தாலும் அது ஒரு பெரிய பதிவாக மாறியது. இப்ப முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அப்படி வசைபாடுவதோ திட்டுவதோ கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சிந்தனை செல்வனும் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட அறிக்கை, அதை ஒரு பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு நல்ல அறிக்கையும் வந்திருக்கிறது. அப்ப இதற்கிடையே இன்னொரு விஷயம் நடந்துக்கிறது, அழகிரியோடைய பொண்ணு வந்து சிஎம் சந்திச்சிருக்கிறாங்க, இதுவும் ஒரு சிக்கலா இருக்கு. அப்ப கூட்டணி என்பது என்ன ஆகும், இந்த பேலன்ஸ்ங்கிறது எவ்வளவு நாளைக்கு உதவும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதே போல சிந்தனை செல்வன் போட்டிருக்கிற அந்த நீண்ட அறிக்கையை முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அப்ப இது எந்த அளவுக்கு இது கூட்டணி இருக்கா இல்லையாங்கிற குழப்பம் இருக்குது. அமைச்சரவைக்கு போன பிறகு வரக்கூடிய தேர்தலில் இவங்க என்ன நிலைப்பாடு இருப்பாங்கிற குழப்பம் இருக்கு. இந்த குழப்பத்தை எப்படி இருக்குது, கூட்டணி நீடிக்குமா, இப்ப சிந்தனை செல்வன் போன்றவர்கள் இதை தடுத்து நிறுத்த முடியுமா, அமைச்சர் பதவி போன பிறகு அது ஒரு குறைஞ்ச கூட்டணி திரும்பவும் இருக்குல்ல, டிவிக்கு ஆதரிச்சு விளைவுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க தொடர்ந்து வரக்கூடிய தேர்தலில் எதிர்பார்ப்பாங்கல்ல ஒரு கூட்டணியை, அதெல்லாம் என்ன போகிறது, எதிர்காலம் என்ன திமுக? வருகிற தேர்தலில் கடந்த தேர்தலே தாவேக்கா வந்து கூட்டணி எதிர்பார்த்து தான் காத்துருந்துச்சு. ஆனா நாங்க தனியா இருக்கிறோம் நீ தனியா தான் நின்ன. இதுல என்னன்னு கேட்டா அலையன்ஸ் வந்து கொள்கை பூர்வமாக அப்படின்னு சொன்னா பொலிட்டிக்கலி கம்ஃபர்டபுள் வந்து விசிகாவுக்கு திமுக தான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2001 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க மயிலாப்பூர்ல அன்னதானம் போடுறாங்க. அன்னதானம் போடும்போது எச் ராஜா, ராமகோபாலன் உள்ளிட்டவர்கள் போயிட்டு
அங்க போய் தின்னுட்டு வராங்க, சாப்பிட்டுட்டு வராங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா, எச் ராஜா சொல்றாரு, நாங்கள் அன்னைக்கு வந்து டிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருக்கும்போது எச் ராஜா அன்னைக்கு கொடுத்த பேட்டி, எச் ராஜா என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா, நாங்க கொள்கை பூர்வமாக அதிமுகவுடன் தான் இணக்கமாக இருக்கிறோம். எங்களுக்கு கொள்கைக்கு நெருக்கமான கூட்டணின்னு சொன்னா அதிமுக தான், கட்சி வந்து அதிமுக தான், திமுக இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது விலகிட்டாங்கன்னு வச்சுப்பேன். அதே போல விசிகாவுக்கும் தாவேகா அப்படிதான் இருக்க பொழுது, விசிகாவுக்கு அணுக்கமான ஒரு கொள்கை பூர்வமான கட்சியாக இது இருக்காது. இன்னொன்னு, ஆராசா அவர்கள் பதிவிட்டிருந்தது வந்து அது நல்ல டேஸ்ட்ல இல்ல. அவர் அப்படி பதிவிட்டிருக்க கூடாது. அது சரியான முறை கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, குறிப்பாக பட்டியல் சாதியினரை குறிவைத்து ஒரு பாலிடிக்ஸ, ஒரு சோசியல் இன்ஜினியரிங்க பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அது பட்டியல் சாதி மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள் என்கிற பொருளில் அல்ல, அவர்களுக்கு நீதி வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல. மாறாக பட்டியல் சாதி மக்கள் இங்க இருக்கிற சோசியல் ஃபேப்ரிக்ல சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற அந்த அஜெண்டாவுக்குள்ள இருந்து அவங்கள வெளியேற்றுவது, அவர்களை சாஃப்ரனைஸ் செய்வது. இது எல்லா மாநிலத்திலும் செஞ்சிருக்காங்க. அது இந்த மாநிலத்திலும் செய்வது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் ஃபேவரட்னா மாயாவதி இருந்தாங்க. மாயாவதியுடைய ஜாதவ் ஜாதியை விட்டுட்டு நான் ஜாதவ் தலித்துகளை ஒருங்கிணைக்கிற வேலையை உத்தரப்பிரதேசத்தில் செய்தது பாஜக. அதே போல தமிழ்நாட்டில் ஆன்டி பாசிஸ்ட், ஆன்டி பிஜேபி ஃப்ரண்டினுடைய முகமாக இருந்த திமுகவுக்கு உடன் இருக்கிற ஒரு வேலையை திருமா செய்து கொண்டது போது, திருமாவை டிஸ்கிரெடிட் பண்ணணும், திருமா அங்கிருந்து வெளியெடுக்கணும், பட்டியல் வகுப்பு மக்களை வேற இடத்துக்கு பார்க் பண்ணணும், சிறுபான்மை மக்களை அங்கிருந்து பார்க் பண்ணணும். நீங்க ஒரு இடத்துல குவிந்து நின்று ஒரு கூட்டாக நின்று எடுத்துக்கும் போது உங்களுடைய பலம் நல்ல ஸ்ட்ராங்கா இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரியான இருக்குது. அப்போ அதை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் செய்யறாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது இந்த அலையன்ஸ். ஆன்டி பாசிஸ்ட் ஃப்ரண்ட் வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இந்த பின்னடைவை சந்தித்திருக்கிற சூழல்ல அந்த பின்னடைவை சரி கட்டுற வேலையை செய்யணுமே தவிர, நேரடியா இருக்கிற இந்த தோழமை சக்திகளையும் எதிரெதிராக நிறுத்துவது அப்படிங்கிறது தப்பு. அதை தான் மேற்கோள் காமிச்சு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு. அது ரொம்ப சரியான தலையீடு. இப்ப வந்து போற போக்குல சாதி சொல்லி திட்டுறதோ, வன்மமான வார்த்தைகளை பயன்படுத்துவதோ, அது என்ன பண்ணணும்னு கேட்டா, பின்னாட்கள்ல கூட ஐடியாலஜிக்கலா சேர வேண்டிய சக்திகளை கீழையும் மேலையும் அந்த சக்திகளை மொத்தமா பிரிச்சு வச்சிருச்சோம்னா, எதிர்காலத்துல நம்ம இதோட முடிஞ்சு போறது இல்லை. இந்த தேர்தலோட இந்த அணிகள், இந்த வேலை, இதனுடைய வரலாற்று தேவை முடிஞ்சு போறது அல்ல, தேர்தல் பற்றியதும் அல்ல. அப்போ இது சேர்ந்து வேலை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது, பொலிட்டிக்கல் நிர்பந்தம் இருக்குது, புறச்சூழல் இருக்குது எனும் பொழுது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். அப்படி இல்லை நான் இஷ்டத்துக்கு பேசுவேன், எனக்கு கோபம் இருக்குன்னு சொன்னா அது அப்படி பொலிட்டிக்ஸ் ஒர்க் பண்ணாதுன்னு அவர் ராசா அவர்களுக்கும் தெரியும். அப்படிங்கிற பொழுது அவர் வந்து கொஞ்சம் கவனமா தான் அந்த வார்த்தைகளை கையாண்டிருக்கணும். அந்த ட்வீட்டை நீக்கி இருக்காரு. அதை வச்சு பாலிமர் உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் அதை அப்படியே புஷ் பண்ணி பாருங்க அதை பிளவை எப்படியாவது அதிகப்படுத்தினான்னு முயற்சி பண்றாங்க. நாம எச்சரிக்கையா கவனத்தோட இருக்கணும். ஒண்ணுமில்ல, திமுக தரப்பு நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இவர் பறையர்களின் எதிரி, துரோகி, இவர் பறையர்களுக்கு சார்பாக இல்லை என்று திரும்ப திரும்ப முத்திரை குத்தி நீண்ட நாட்களாக அங்கிருந்து கலட்டி கொண்டு வர்றதுக்கு முயற்சி நடக்குது. இப்போ அவர் வெளியே போயிருக்கிறாரு. இல்ல அவரும் சரி, அவரை சார்ந்திருக்கிற தோழர்களும் சரி, திரும்பியும் இந்த ஆன்டி பாசிஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு வரணும்னு சொன்னா முதல்ல வார்த்தைகளை கவனமா கையாளணும். அப்படி கையாளலன்னு சொன்னா வரப்போகிற விளைவுகள், தனிநபர் ஆவர்த்தனம், தனிநபர்களுடைய கோபம், அது மட்டுமே அரசியலாக முடியாது. கூட்டான செயல்பாடு, கூட்டான நிதானம், கூட்டான சுய திறனாய்வு. நம்ம எங்க கோட்டை விட்டோம்? இப்ப வந்து பிஜேபி இதர மாநிலங்களில் சோசியல் இன்ஜினியரிங் செஞ்சுட்டு இங்க வருது. பிஜேபி ஏற்கனவே சோசியல் மீடியா மாதிரியான சமாச்சாரங்களை வைத்து வட மாநிலங்களில் வென்று இருக்கிறார்கள். அமித்ஷா வந்து ஒரு முறை சோசியல் மீடியா அவங்களுடைய ஆட்கள்கிட்ட பேசும்போது, பொய் வேகமாக பரவும், உண்மை அவ்வளவு வேகமாக பரவாது. மீண்டும் சொல்கிறேன், பொய் வேகமாக பரவும், ஆகையால் நீங்கள் பொய்யை பரப்பி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் கொடுத்தாரு. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அப்படியே சோசியல் மீடியாவை 2000 பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார்னு ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல, அவர்கள் முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருக்கணும்னு. இவங்க கிட்ட போயிட்டு ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆரம்பத்துல வந்து இந்த சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படியான விஷயங்களுக்கு எல்லாம் காங்கிரஸ்ட போய் அணுகின போது காங்கிரஸ் தரப்பு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அப்படிங்கிற பொழுது அதை மோடிக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க.
அப்ப முட்டாள்களின் சொர்க்கத்தை பத்தி எல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசக்கூடாது. அண்ட் பிரவீன் சக்கரவர்த்தி முட்டாள்களின் சொர்க்கம் அப்படின்னு ஒண்ணு தேவைன்னு சொன்னா அவர் போயிட்டு அங்க யூபியில இருக்கணும். யூபி மாடல் தான் பெட்ரு, தமிழ்நாட்டுல கடன் அதிகரிச்சிருச்சு, இப்படிலாம் பேசின ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லத்தக்க அல்லது அப்படி மதிக்கத்தக்க ஒரு நபராக தான் அவரை தேர்தலுக்கு முன்னால பேச. நீ இருக்கிற கூட்டணி எது? திமுக கூட்டணி இருக்குது. உனக்கு அபிலாஷை நோக்கம் இருந்ததுன்னா அது போய் உள்ள உன் கட்சிகளை பேசணும். நீ பொதுல நின்று பேசி ஒரு பொது நோக்கத்தை சிதைத்து பாஜக எதிர்ப்பு தான் நோக்கம், பாஜக இந்தியாவில் இருக்கிற அரசு நிறுவனங்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கிற வேலை செய்யும் பொழுது இருக்கிற சொற்ப ஆற்றல்களை திரட்டி நீங்கள் வெல்வதற்கு பார்க்க வேண்டுமே தவிர ஒரு 2-3 அமைச்சர் பதவிக்காக அல்லது அந்த பக்கம் போனா ரொம்ப கிரீனா இருக்குது அங்க போய் மேய போலான்னு சொல்லி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட ஆட்கள் செய்த குழப்படி வேலை இருக்குல்ல, அவர்கள் தான் முட்டாள்களின் ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். நீ போய் 2 பேர்கிட்ட நீ அமைச்சர் பதவி வாங்கிட்டீங்க, காங்கிரஸ் சார்பாக அமைச்சர் பதவி வாங்கியாச்சு. 1967க்கு பிறகு உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்குது. இந்த கிடைச்ச அமைச்சர் பதவி எதன் பொருட்டு கிடைத்தது? தமிழ்நாட்டு மக்கள் எந்த நலன்களுக்காக காங்கிரஸ் கட்சி உழைத்தது? என்ன வேலை பார்த்துச்சு அப்படிலாம் சாதாரண மக்கள் கேட்பாங்களா? இவங்களுக்கு எது 2 அமைச்சர் பதவி? இவங்களுக்கு எதுக்கு இது 20% சீட்டு கொடுத்தீங்கன்னு திமுக கேட்டாங்க. இவங்களுக்கு எது 2 அமைச்சர் பதவி? சாதாரண மக்கள் கேட்க மாட்டாங்களா? இவங்க நாங்க பார்த்ததே இல்லையே, இவங்களை வந்து கடந்த கற்கால மனிதர்கள் ஆயிற்று. காங்கிரஸ்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுல இருந்ததா? அது வந்து இந்திரா காந்தி காலத்துல தானே இருந்ததுன்னு சொல்ற மாதிரி தான் காங்கிரஸுடைய நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் நாக்க அடக்கிட்டு நீ என்ன அதிகபட்சம் எம்பி சீட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க? தாவேக்க ஒரு எம்பி சீட்டு கொடுக்கும். அவர் தான் அங்க குழப்படி வேலை ஏற்படுத்தினாருங்கிறத தாண்டி பிரவீன் சக்கரவர்த்திக்கு வேற எந்த ஒரு பெரிய அடிப்படை அறமோ நோக்கமோ அரசியல் அறிவோ அப்படி இருக்கிறதா தெரியல. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நான் சொல்லிட்டேன் தாவேக்கா வரப்போகுது, நீ தாவேக்கா வரப்போகுதுன்னு சொல்லல. தாவேக்கா பாலிடிக்ஸும் உன் பாலிடிக்ஸ் என்ன இது? அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா விஜயை வச்சு, விஜய் தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் மாதிரி எலெக்ஷனை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி பண்ணிட்டாரு. இதே மாதிரி நம்ம கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த பகுதியில் விஜயோட ஃபேஸை பயன்படுத்தி நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி எந்த அறிவுபூர்வமான கண்ணோட்டம் பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஆட்கள்கிட்ட கிடையாது. ஓகே, இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ட்வீட்ல வந்த சர்ச்சையை தொடர்ந்து திமுக கூட்டணி எந்த நிலையை அடையும் ஒரு கேள்வி இருக்குல்ல. நல்ல ஒரு ஃபியூச்சர்ல இந்த கூட்டணி எப்படி போகும் கேக்கு. தற்காலிக பின்னடைவுங்க இது வந்து, தற்காலிக பின்னடைவு அரசியல் தேவையின் பொருட்டு. இப்போ வந்து பாஜக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா எந்த நாடு போராடணும்னு நினைக்கிறீங்க? இப்ப தாவேகா வந்து போராடுமா? தாவேகா பிஜேபி அரசு கொண்டு வர திட்டத்துக்கு அவங்க வந்து உங்களுக்கே தெரியும் யார் இதை பண்றாருன்னு தெரியும். யாரா அதுன்னு கேட்டா அதை சொல்லவே மாட்டாங்க. அடிச்சு கேட்டாலும் சொல்லாதன்னு யாரோ சொன்னது மாதிரி கடைசி வரைக்கும் சொல்லாத கோஷ்டி அது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் ஆட்டோமேட்டிக்கா இடதுசாரிகளோட சேர முடியும். இவங்க எல்லாரும் சேர்ந்து காமனா இருக்கிற அலையன்ஸ் வந்து ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்னா அவங்க திமுகவோட தான் சேரணும். இது பொருந்தா கூட்டணி, வெறும் ஒரு ஐடியாலஜிக்கலா வேற ஒரு விஷயத்து பொருந்தா கூட்டணி. நீங்க சொல்ற பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் இல்லாத ஒருத்தரோட கூட்டணிக்கு போயிருக்கிறீங்க. அவர்கள் நீங்கள் நினைக்கிற எதையுமே ஒன்றும் இல்லை, எழுதி வாங்க சொல்லுங்க. நேற்று இனிமேல் வந்தே மாதத்தை படம் சொல்ல மாட்டோம்னா ஒன்றிய அரசின் சேவகன் நான் வந்து இதை வந்து விட்டு கொடுக்க முடியாது, நான் பண்ணதான் வேணும்னு சொல்லிட்டாரு கவர்னரு. அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு கேட்கிற அளவுக்கு தான் இவங்களுக்கு நம்மளோட கல்ச்சரல் தொடர்பாக பொலிட்டிக்ஸ் தொடர்பாகவும் இவங்களுக்கு வந்து ஒரு தெரிதல் இருக்குங்கிற போது அவங்களோட நீங்க மல்லு கட்டுறது ரொம்ப தொந்தரவா இருக்கும். மல்லு கட்டிட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருவாங்க. ஆனா அந்த மல்லு கட்டுற இடைக்கால பீரியட்ல விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த மட்டில் அவங்க மக்களுக்கு உரிய விஷயத்த கொஞ்சம் வேகமா செய்யணும். ஏன்னா 6 மாசமோ 1 வருஷமோ அற்பாயுசுங்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஆட்சியில நீங்க இருக்கிற பீரியட்ல அவங்களுடைய சாதனைகளை செய்வீராக அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை. ஓகே ஓகே ஓகே, இந்த எதிர்பார்ப்போடு பார்ப்போம். இது கிட்டத்தட்ட இந்த கூட்டணி ஒரு தற்காலிக பின்னடைவை சந்திப்பது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் கூட உடனே அதை சரி செய்யும் விஷயமாக முன்னாள் முதல்வர் வந்து ட்வீட் போட்டுக்கிறதும், சிந்தனை செல்வன் ஒரு ஆரோக்கியமான ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்து போதும் பார்த்தீங்கன்னா இது இதோட முடிந்துவிடவில்லை அப்படிங்கிற மட்டும் உறுதியாக தெரிகிறது. உங்கள் விமர்சனங்களையும் இந்த உரையாடலையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சூழலில் அறக்கலத்துக்கு நேர ஒதுக்கி